ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான நாட்டுக்கோழி காம்போ பார்க்க போகிறேங்க. நாட்டுக்கோழி வச்சு குழம்பு அண்ட் வறுவல். சரிங்களா, நான் வந்து எலும்பு இருக்கிறதெல்லாம் தனியாக பொறுக்கி வச்சுருக்கிறேன். கால் எலும்பெல்லாம் குழம்புக்கு போட்டுட்டு எலும்பு இல்லாமல் எடுத்து வறுவலுக்கு வச்சுருக்கிறேன். சரிங்களா, ரெண்டு குக்கர் வைக்கிறோம். ஒன்றில் குழம்பு, ஒன்றில் வறுவல். தாளிச்சா வேலை முடிஞ்சதுங்க. தனியெல்லாம் விசில் விட்டு வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் மசாலா தான் முக்கியம். மசாலா ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா, வறுத்துக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 60 கிராம் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 6-7 வரமிளகா போட்டுக்கலாங்க. 7-8 போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் எச்சா இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் பட்டை வந்து சின்ன பட்டையை, குட்டி பட்டையை ஒன்று போட்டுங்க. ஒரு 2 கிராம்பு. இவ்வளோ தான். இதில் வந்து அது அதிகமாக போட்டோம்னா அதோடய டேஸ்ட் அதிகமாக வந்துடும், அந்த ஸ்பைசிஸோடது. அதனால் கொஞ்சம் கம்மியாக அளவாக லைட்டாக போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். சரிங்களா, எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, 6 நாளைக்கு பொடி பண்ணி நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுடலாம், அது கூட போட்டு அரைச்சிக்கலாம். சரிங்களா, சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு எவ்வளோ போட்டிருக்கிறேன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுறேன். ஓகேங்களா, கறி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ 1.25 கிலோ வரும் கறி. அதுக்களவாக தான் நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா, 400 கிராம். ரெண்டு பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. சரிங்களா, அது போட்டுக்கலாம். 2-3 பல் பூண்டு போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நல்லா இது வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். சரிங்களா, இது வெந்தெண்ணையுமே நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறதவை இதுக்குள்ளே போட்டு கலரிக்கலாம். சரிங்களா, அது நல்லா வேகட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாட்டுக்கோழின்னு நல்லெண்ணெய் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டப்புன்னு இது நீங்கள் செஞ்சிடலாம். சீக்கிரமாக சிக்கன் மட்டும் எடுத்து வந்தால் சரிங்களா, வெங்காயம் வெந்தோன்னையுமே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்து திருவண்ண தேங்காய் வந்து 2 ஸ்பூன் மட்டும் நம்ம போட போகிறது இல்லை. சரிங்களா, அதுவுமே போட மாட்டேன். போட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாமல் இருக்காது, ரொம்ப தண்ணியாமல் இருக்காது. சரிங்களா, நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா, தேங்காய் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க, 2 ஸ்பூன் போதும். ஓகேங்களா, இப்போ குழம்பு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. சரிங்களா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2-3 போட்டு ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் வெந்தனையுமே அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சரிங்களா, சிக்கன் கழுவுனா மட்டும் போதும். கடையிலேயே மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு 2 தடவை கழுவிக்கலாங்க. கழுவிட்டு போட்டுக்கலாம். நான் வந்து எலும்பு இதெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறேன், காலெல்லாம் அதை வந்து போட்டுக்கலாங்க. சரிங்களா, போட்டிங்க பாருங்க, நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. அந்த கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 5-6 நிமிஷம் நல்லா தண்ணி விடுற அளவுக்கு இதானோனையுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அடுத்தது மிளகா ஊற்ற வேண்டியதா. இதில் வேறு எந்த விஷயமே கிடையாது, எதுவுமே போட வேண்டாம். டப்புன்னு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். குழம்பு வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். அடுத்தது வறுவலையும் தாளிச்சு விட்டுடலாம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் மட்டும் எடுத்தால் சரி, மட்டனோ சிக்கனோ இந்த மாதிரி. சரிங்களா, குக்கரில் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துக்கலாம். சிவனேன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். தண்ணி வேணுங்கிற தண்ணி அளவாக ஊற்றிக்கிங்க. ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாட்ட தான் இருக்கும் குழம்பு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. போட்டு விசில் மட்டும் ஒரு கறி பார்த்துங்க, ஒரு 6-7 விசில் வெட்டுக்கலாம். 6 விசில் விட்டால் குழம்பு ரெடி ஆயிரும். சரிங்களா, அடுத்தது வறுவல் செஞ்சிடலாங்க. அதை தாளிச்சு விட்டுடலாம். சரிங்களா, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், வரமிளகா 1 போட்டுறேன். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் ஒரு நிறையா போட்டுக்கலாங்க. எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஒரு 100-150 கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா, நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வேகட்டும். சூப்பராக இருக்கும் இந்த வறுவல். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுட்டுங்க. அடுத்தது தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி. சரிங்களா, எச்சா போட வேண்டாம், தக்காளியோட டேஸ்ட் வந்து வேணும், அதனால் கொஞ்சம் போட்டுக்குது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு சிக்கன் மசாலா இதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன். ஓகேங்களா, டேஸ்ட்டுக்காக. ஓகே, போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் தக்காளி நல்லா வணங்கினோன்னே வேகட்டுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். நல்லா வணங்கினோன்னே நம்ம வந்து சிக்கன் கழுவி வச்சுக்கிற சிக்கன் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, நான் பாருங்க எலும்பு இல்லாமல் எல்லாத்தையும் எலும்பை ஃபுல்லாக பொறுக்கிட்டேன். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இதுதான். நாட்டுக்கோழி நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுமாங்க, பொடிசுக. அந்த சிக்கன் தான் வேணும், இது வேண்டாம்பாங்க. சரிங்களா, அதனால் நம்ம வந்து இந்த குக்கரில் செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். சரிங்களா, எலும்பை பொறுக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, பாருங்கள், நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா
எல்லாம் போட்டாச்சு. நான் வந்து குழம்புக்கு ஊற்றின மிளகே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குட்டி கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு இதானோனையுமே நம்ம வந்து அதை ஊற்றிக்கலாம், மிளகு ஊற்றிக்கலாம், மசாலா அரைச்சி வச்சுருக்கிறோன்னா அதை ஊற்றிக்கலாம். சரிங்களா? கலக்கி விட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு மூடி வச்சோம்னா விசில் வந்தால் வறுவல் ரெடி ஆயிரும். வறுவலை பொறுத்த அளவுக்கு விசில் வந்ததுக்கப்புறம் இதுவும் ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாங்க. விட்டு இதை திறந்து கொஞ்சம் நேரம் ஓப்பனில் கொதிக்க வச்சிடணும். மூடி கழட்டிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சும்மா வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது, கண்டிப்பாக தண்ணி இருக்குது விசில் வந்தாலுமே. சரிங்களா? இப்போ பாருங்கள் குழம்பு பார்த்துடலாம். குழம்பு பாருங்கள் விசில் வந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த மாதிரி வந்திருக்குது. குழம்பு வந்து கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, திறந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் நம்ம. சரிங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க. நாங்கள் தண்ணியாட்ட இருந்தது இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நாள் நம்ம வைக்கிற அன்றைக்கி தண்ணியாக இருக்குது, அடுத்த நாள் சூடு பண்ண அடுத்த நாள் மிச்சம் இருந்ததுன்னா நல்லா கெட்டியாகிக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அவ்வளோதானுங்க, சிம்பிளான வேலைங்க. ரொம்ப அதிகமான வேலையே கிடையாது இந்த கறியில். சரிங்களா? பாருங்கள் நான் குக்கர் மூடி திறந்தாச்சு. இது விசில் வந்து ஆனால் வந்து ஒரு 5-6 நிமிஷம் கொஞ்சம் ஓப்பனில் கொதிக்கணும். மூடி வைக்க வேண்டாம். திறந்து வச்சிட்டோம்னா கொதிச்சதுன்னா போதும். மல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான வறுவல் ரெடி, குழம்பும் ரெடி. பாருங்கள் இட்லிக்கு காலையில் வச்சாச்சு, வறுவல் எல்லாம் மத்தியானத்துக்கு. பாருங்கள் சூப்பராக பார்க்கறக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸுங்க.